ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 47வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே திருவரங்கநாதன் பெருமைகளை, எம்பெருமான் பெருமைகளை ராமானுசர் என்னவென்று எப்படி இந்த உலகுக்கு உபதேசித்தார் என்பதை காண உள்ளோம். முதல்ல பாசுரத்தை பார்ப்போமா? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் எனக்கு ஆறும் நிகர் இல்லையே. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. இப்போ பெருமாளுடைய பெருமைகளை என்னவென்று உலகத்துக்கு உபதேசித்தார் ராமானுஜர். முதல் விஷயம், இறைஞ்சப்படும். இறைஞ்சுதல் என்றால் வணங்குதல். இங்கே சரணாகதி செய்வதை குறிக்கிறது. இறைஞ்சப்படும்னா வணங்கப்படுபவன், தஞ்சமாக பற்றப்படுபவன் பகவான் மட்டும்தான். ஏன்னா சரணாகத்தின்னு ஒருத்தர் காலில் விழறோம்னா அவர்கிட்ட பெருமை எளிமை 2 குணங்கள் இருக்கணும். ஏன்னா பெருமை இருந்தாதான் அந்த சக்தியை கொண்டு நம்மளை காப்பாற்ற முடியும். எளிமை இருந்தாதான் நம்மளை ஏத்துக்க முடியும். அப்ப ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு எளிமை வேணும், காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெருமை வேணும். பெருமை மட்டும் இருந்து எளிமை இல்லைன்னா காப்பாற்ற முடியும், ஆனா ஏத்துக்க மாட்டார். எளிமை மட்டும் இருந்து பெருமை இல்லைன்னா ஏத்துப்பார், ஆனா காப்பாற்ற முடியாது. அப்போ 2ம் செய்யணும்னா பெருமை எளிமை வேணும். அது யார்கிட்ட உண்டுன்னா பகவான்கிட்ட தான் உண்டு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று அப்படியே இதை நாம் ஸ்ரீராமாயணத்தில் பார்க்கிறோம். சர்வலோக சரண்யாய, அத்தனை உலகத்துக்கும் தஞ்சமாக இருக்க வேண்டும். அசைலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அசைலம் ரெஃப்யூஜ் அது தர வேண்டும் என்றால் பகவான் ஒருவனால் தான் முடியும். அப்ப இறைஞ்சப்படும், நீங்க சரணாகதி பண்ணணுமா பகவான்கிட்ட தான் பண்ணணும்னு காமிச்சாராம். அடுத்து பரன். பரன்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். அதனாலதான் வீட்லயும் மேல இருக்கிற அந்த மச்சில் அதற்கு பரன் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பரன் என்றால், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன், பரன் என்றால் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். திருவாய்மொழியில் நம்மாழ்வாரும் பரபரன் என்று பாடினார் பகவானை, முழுதுண்ட பரபரன் என்று. அப்ப பகவான் ரொம்ப பெரியவன். உலகத்துல பகவானை விட பெரியவாங்கிறவா வேற யாருமே கிடையாது. மனிதர்கள் நாமெல்லாம் கோவில்லையே போய் அடிச்சுக்கிறோம், நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு முதல் மரியாதையா எனக்கு முதல் மரியாதையா. ஆனா ராமானுஜர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஏய் நீயும் பெரியவன் இல்ல அவனும் பெரியவன் இல்ல, பெருமாள் மட்டும்தான் நம்மள எல்லாரை விடவும் பெரியவர். அதனால நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா சந்திரனுடைய உயரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 மாடி கட்டடமோ 6 மாடி கட்டடமோ 2மே கீழே தான். சந்திரனுடைய ஒசரம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தானே. பெருமாள் எங்கேயோ இருக்கார். அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம எல்லாம் கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் 0 தான். அப்போ பரன்னா பெருமாள் மட்டும்தான். இதை உபதேசித்தார் ராமானுசர். அடுத்து ஈசன். ஈசன் என்றால் ஆள்பவன், ஈஸ்வரன் அர்த்தம். நாராயணன் திருமால் இருக்கிறானே அவன்தான் ஆளுமைகளை விட எல்லாம் சிறந்த ஆளுமை. ஆளுமைகளையே ஆளக்கூடிய ஆளுமை. அவனை விட பெரிய ஆளுமை கிடையாது. தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று உபனிஷத் அவனை சொல்லி இருக்கிறது. அப்ப ஈசன் ஆள்பவன், எல்லோரையும் கட்டுப்படுத்துபவன், அதுவும் பகவான் தான். அடுத்து என்ன சொல்லி கொடுத்தாராம், அந்த பெருமாள் எங்கேயோ இருக்காரோன்னு தேட வேண்டாம், இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று. 4வது பாயிண்ட், அவனை எங்கேயோ போய் தேடாதீங்கோ, நம்மளை தேடிண்டு அரங்கனாக ஸ்ரீரங்கத்திலே உபய காவிரி மத்தியில் அங்கே பிரணவாகார விமானத்துக்கு கீழே ஆதிசேஷன் மீது ஸ்ரீரங்க நாச்சியாரின் கேள்வனாக பள்ளிகொண்டிருக்கிறானே அந்த பெருமாள் அரங்கன். அவர்தான் இத்தனை பெருமையும் கொண்டவர். எப்படின்னா அரங்கன் திருமேனியிலேயே இதெல்லாம் தெரியறது. இறைஞ்சப்படும் சரணாகதினா அவர்கிட்ட தான் பண்ணணும்னோம். பெரிய பெருமாள் ரங்கநாதன் பள்ளி கொண்டு இருக்காரே, அவருடைய இடது திருக்கரத்தை சேவித்து பாருங்கள். இடது திருக்கரத்தை திருவடி நோக்கி நீட்டின்னு இருக்கார். என் திருவடியில சரணாகதி பண்ணுங்கிறார். அடுத்தது பரன், ரொம்ப பெரியவர். அவரோட வலது திருக்கரத்தை பாருங்க, தன் கிரீடத்தை காட்டி இப்படித்தான் படுத்துன்னு இருக்கார். என் கிரீடத்தை பாரு, நான் தான் பரன் பெரியவர் என்று சொல்கிறார்.
ஈசன் ஆளுமை மிக்கவன் அவன்தான். அதுக்கு என்ன சான்றுன்னா, ஆதிசேஷனை விரித்து ஆதிசேஷன் அப்படி அவருக்கு படுக்கையாக இருக்க ஜம்முன்னு ஆதிசேஷனை ஆண்டு கொண்டு சேஷி என்று அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். சேஷன் தொண்டனாக ஆதிசேஷன் கீழே இருக்கார். அந்த சேஷன் போல நாமெல்லாம் தொண்டர்கள், சேஷர்கள். சேஷி தலைவன் ரங்கநாதன். ஈசன் உணர்த்தினானா, அப்ப இறைஞ்சப்படும் இடது திருவடி திருவடிய இடது திருக்கை திருவடியை காட்டுறது, பரன் வலது திருக்கை திருமுடிய காட்டுறது. ஈசன் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் அரங்கன் என்னும் என்று இவ்வுலகத்து. இதை எங்க வந்து ராமானுஜர் உபதேசம் பண்ணார்னா, இந்த உலகத்துல. ஏன்னா மக்கள் ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, இறைஞ்சப்படும் பரநீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து இந்த பூமியில வந்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன். அறம் செப்பும், செப்பும்னா உபதேசிக்க கூடியன்னு அர்த்தம். அறம்னா அந்த பெருமாள் தான் தர்மம். அறம் என்று சொல்லி கொடுத்தாரா ராமானுஜர். ஏன்னா பொதுவாக நாம என்ன நினைப்போம்னா, நாம எந்த ஒரு சாதனத்தை கை கொள்கிறோமோ அதற்கு தர்மம்னு பேரு. இந்த தர்மத்துக்கு உகந்து பெருமாள் நமக்கு பின்னாடி அனுகிரகம் பண்ணுவார். ஆனா ராமானுஜர் என்ன சொன்னாராம், இறைஞ்சப்படும் பரஞ்சீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும். அந்த ரங்கநாதன் இருக்காரே, அவரே உயர்ந்த தர்மம். உங்களுக்கு மற்ற தர்மங்கள் எதுவும் கடைபிடிக்க முடியலையா, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜன்னு அறம் செப்பும் பெருமாள் தான் தர்மம். நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை பெற்றுத்தரக்கூடிய அறமாக, தர்மமாக, மீன்ஸாக, சாதனமாக, கருவியாக இருப்பவன் ரங்கநாதன் புரிஞ்சுண்டு அவனையே பற்றுங்கள் என்று அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன். இந்த இடத்துல அண்ணல் என்பதற்கு பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானம் பண்றார். அண்ணல்னா மூத்த அண்ணன் அர்த்தம். ஒரு அண்ணன் எப்படி தம்பிக்கு அந்த ரத்த பாசம்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, ரத்த பாசம் உள்ள ஒரு உறவுக்காரன் அண்ணன். அவன் எப்படி தன் தம்பி நன்னா இருக்கணும்னு சொல்லி வழிகாட்டுவானோ, அது போல் அண்ணல் இராமானுசன் நம்ம ஒத்தொத்தருக்கும் வந்து பரம கருணையோடு இந்த விஷயங்களை சொன்னார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ராமானுஜர் மட்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா கோவில்ல இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு வெறும் சிலைன்னு சொல்லிட்டு போயிருப்போம் நாம. அவர் உண்மையான பெருமாள்னு நாம புரிஞ்சுட்டோம்னா முதல்ல ராமானுஜருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ராமானுஜர் தான் காட்டி கொடுத்தார். பாரு, அர்ச்சாவதாரம்னு கோவில்ல இருக்கிற பெருமாள் வெறும் விக்கிரகம் கிடையாது, இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியீடோ சின்னமோ கிடையாது. அது சாட்சாத் பெருமாள் எடுத்த அவதாரம் என்று உலகத்திலே சொல்லி உபதேசித்தவர் ராமானுஜர். அவர் மட்டும் இது சொல்லலைன்னா அர்ச்சாவதாரத்தின் பெருமை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏதோ வைகுண்டத்துல இருக்கவர் பெருமாள், இதேதோ நாம வடிச்சு வச்ச விக்கிரகம்னு நினைச்சிட்டு இருப்போம். ராமானுஜர் தான் சொன்னார், நம்மை காப்பதற்காக பெருமாள் அவதாரங்கள் எடுக்கிறார் இல்லையா, ராமனாக, கண்ணனாக, நரசிம்மராக வந்தார் இல்லையா, அவரெல்லாம் சாட்சாத் பெருமாள்னு ஒத்துக்கிறோம் இல்லையா, அதே பெருமாள் தான் இந்த கலியுகத்தில் நம்மை காப்பதற்காக ஒரு ரங்கநாதனாக, திருமலையப்பனாக, ஆறாவமுதாழ்வானாக, கள்ளழகராக இத்தனை வடிவங்களோடு அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை உலகுக்கு உணர்த்தினார் ராமானுஜர். அப்போ இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன், அந்த பெருமாள் தான் தர்மம்ங்கிறத ஒரு அண்ணலாக இருந்து ராமானுஜர் நமக்கு உபதேசித்தார். அத்தோடு திருவரங்கத்த முதனார் தம்மையும் சொல்லிக் கொள்கிறார். அடியன் நிறைய பாபம் பண்ணியிருந்தேன், அடியன் பாபங்களை என்ன பண்ணார்னா என் அருவினையின் திறம் செற்று. அருவினைனா போக்குவதற்கரிதான பாபங்கள். அது என்ன பிராயஷ்சித்தம் பண்ணாலும் போகாது, வேற என்ன பரிகாரம் அனுபவிச்சே கழிக்கணும்னாலும் கூட அனுபவிச்சும் கழிக்க முடியாது. அவ்வளோ வால்யூம்ஸ் ஆஃப் சின்ஸ், அவ்வளவு பாபங்கள் இருக்கு. என் அருவினையின் திறம், இந்த இடத்துல திறம்னா கூட்டம்னு அர்த்தம். என் அருவினையின் திறம் செற்றுனா அந்த கூட்டத்தை, ஹீப் ஆஃப் சின்ஸ்ங்கிறோமே, அந்த திறம் மொத்த கூட்டத்தையும் செற்று அழித்து ஒழித்து விட்டாரா ராமானுஜர். அவ்வளவு பாபம் பண்ணியிருந்தேன், என் அருவினையின் திறம் செற்று. ராமானுஜர் ஒரு நொடியில் அடியன் செய்த மொத்த பாபங்களையும் போக்கி கொடுத்தார். போக்கினதோட நிற்கல, திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான். என் உள்ளத்துக்குள்ளே வந்து ராமானுஜர் குடிகொண்டார். எப்படி குடிகொண்டார்னா அதுக்கு சில விளக்கம் கொடுக்கிறார். முதல்ல பாப்பத்தை போக்கினாராம். ஏன்னா நாம ஒரு இடத்துல குடி இருக்கோம்னா முதல்ல அந்த இடத்த தூய்மைப்படுத்துவோம் இல்லையா, அது போல வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற மாதிரி என் அருவினையின் திறம் செற்று, குவிச்சு வச்சிருந்தேன் பாவங்களை, அது எல்லாத்தையும் முதல்ல போக்கிட்டார். அடுத்து உள்ளத்துல குடி வரார்னா கொஞ்ச காலம் இருப்பார், வெளியில போயிடுவார். இல்ல, இரவும் பகலும் விடாது, அது இரவோ பகலோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி விடாது, இந்த இடத்தை விடமாட்டேன் என்று நிரந்தரமாக குடிவந்தார். எப்படி வந்தார்னா என் சிந்தையுள்ளே, என்னுடைய சிந்தனையாகிய மனத்துக்குள்ளே நிறைந்துன்னார். இந்த இடத்துல நிறைந்துங்கிறதுக்கு பிள்ளைலோகம்ஜியர் என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா, கமெண்ட்ஸ்ல நிறைய வியாக்கியானங்கள் வரும், அதை படிச்சு நாம ரசிச்சுக்கலாம், இல்ல அப்படியே விட்டுடலாம். ஆனா பிள்ளைலோகம்ஜியர் என்ன இதுக்கு வியாக்கியானம் பண்றாருன்னா, நிறைந்து அப்படின்னா ராமானுஜர் முழுமையாக வந்தாராம், நிறைவோடு வந்தாராம். அதாவது அவருடைய திருமேனி,
அவருடைய மங்கள குணங்கள், அவருடைய திருதண்டம், அவருடைய யஜ்ஞோபவீதம், அவருடைய ஆச்சரியமான சிகை, இன்னும் அவரோட கல்யாண குணங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையோடும் குறைவில்லாமல் வந்தார்னு அர்த்தம். அதாவது பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்குள்ள பெருமாள் வந்து கோவில் கொண்டார். எப்படி கோவில் கொண்டார்னா, அத பெரியாழ்வார் பாடுகிறார். அறவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று பெருமாள் என்ன பண்ணாராம், பெரியாழ்வாரோட திருவுள்ளத்துல கோவில் கொள்ளணும் முடிவு பண்ணாராம். அதனால பார்க்கடலையே சேர்த்து பேக் பண்ணிட்டு, கூட ஆதிசேஷனையும் பேக் பண்ணிட்டு, மகாலட்சுமியையும் அழைத்து கொண்டு பெருமாள் நேரா வந்து மொத்த பார்க்கடலையும் பெரியாழ்வார் திருவுள்ளத்துல நிரப்பி, ஆதிசேஷனை பெரியாழ்வார் திருவுள்ளத்திலே கிடத்தி, மகாலட்சுமி அதுல உட்கார வச்சுட்டு அவளுடைய மடியில காலை நீட்டிட்டு பெரியாழ்வார் உள்ளத்துல பெருமாள் பள்ளி கொண்டாராம். அப்ப பார்க்கடல்ல எப்படி நிறைவாக பெருமாள் இருப்பாரோ அப்படியே பெரியாழ்வார் திருவுள்ளத்திலும் இருந்தார். அதுபோல ராமானுஜர் என்ன பண்ணார்னா, என் சிந்தையுள்ளே நிறைந்து என்றால், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனின்னு ராமானுஜர் எப்படி இருக்காரோ, ஸ்ரீபெரும்புதூர்ல தானுகந்த திருமேனின்னு எப்படி இருக்காரோ, திருநாராயணபுரத்துல தமருகந்த திருமேனின்னு எப்படி எழுந்தருளி இருக்காரோ, வைகுண்டத்துல திவ்யமான திருமேனியோடு இன்றும் எப்படி இருக்கிறாரோ, அது போல நிறைந்து தன்னுடைய மொத்த கல்யாண குணங்களோடு மொத்த திருமேனியோடு சொரூப ரூப குண விபூதி சீல ஐஸ்வர்யம்னு சொல்றோம் இல்லையா, மொத்தமாக நிறைந்து ஒப்பர இருந்தான். ஒப்பரன்னா ஒப்பில்லாதபடி, ஒப்பர இருந்தான், ஒப்பில்லாதபடி இருந்தார். அது என்ன ஒப்பில்லாதபடி இருந்தார்னா என்ன அர்த்தம்னா, கருணைக்கு நிகரில்லாதபடி வந்தார்னு அர்த்தமா. ஏன்னா அடியனுடைய உள்ளம் இருக்கே, இதுல குடிகொள்ளணும்னா பெருமாளே யோசிப்பார், இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கானே, இவ்வளவு தோஷம் இருக்கேன்னு. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார்னா, ஒப்பர இருந்தான், ஒப்பற்ற கருணையாலே, ஒப்பற்ற அன்பாலே, பெருமாளை கூட நிகராக சொல்ல முடியாத அளவுக்கு ஒப்பற்ற அன்போடு வந்தார். அப்ப பாபங்களை எல்லாம் கிளீன் பண்ணார், எப்போதும் இருக்க போறேன்னு சொன்னார், நிறைவாக வந்தார், ஒப்பற்ற கருணையோடு வந்தார். இப்படி ராமானுஜர் வந்த பின் எனக்கு யாரும் நிகர் இல்லையேன்றார். இனி எனக்கு நிகர்னு உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாது, எனக்கு யாரும் நிகர் இல்லையேங்கிறார். இது மட்டும் ஒரு கேள்வி வரும். இது வரைக்கும் இவ்வளவு பணிவாக பாட்டு பாடின்னு வந்தவர் திடீர்னு 47ஆம் பாட்டை முடிக்கும் போது இந்த உலகத்துல யாருமே எனக்கு நிகராக மாட்டார்கள் என்று சொல்லலாமா? இது கர்வம் தான் என்று தோணும். ஆக்சுவலா இதுவும் நைச்சியானுசந்தானம், தம்மை தாழ்த்தி சொல்லிக் கொள்கிறார் திருவரங்க தமுதனார். எதனாலனா, ராமானுஜர் அடியன் உள்ளத்துக்குள்ள வந்தார் இல்லையா, அதனால அடியன் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டேன். உலகத்துல யார் எவ்வளவு உயரம் போனாலும் எனக்கு நிகரா ஆக முடியாது. ஏன்னா இருக்கிறதுக்குள்ள படுகுழியில பாதாளத்துல இருந்தவன் அடியன். ராமானுஜர் உள்ளத்தில் வந்து என்ன உயரத்துக்கு கொண்டு போயிருக்கார். அப்ப மத்த இதே உயரத்துக்கு வந்தவர்கள் தான் உயர்ந்தவன் அவர் சொல்லவல்ல. நம்ம எல்லாரும் ராமானுஜ தாசர்கள்னு சம அளவுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா மத்தவா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தான்னு பார்த்தா கொஞ்ச தூரம் தான் டிராவல் பண்ணியிருப்பா. அடியன் ரொம்ப தாழ்ந்தவன், அதெல்லாம் பாதாளத்துல இருந்தேன். ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார், அடியனையும் தூக்கி இவ்வளவு மேல வச்சுட்டார். அப்போ குறுகிய காலத்துல அதிகமான உயரத்தை தொட்டவர் யார் அப்படின்னா அதுல அடியன் மட்டும்தான் இருப்பேன், வேற யாருமே எனக்கு நிகரா வர முடியாதே. ஏன்னா என்ன அளவு பாவம் செய்தவாளும் இல்ல, அந்த பாப்பத்தை ஒரு நொடியில் நீங்க பெற்றவர்களும் யாரும் இல்ல. அப்ப அவ்வளவு பாப்பத்தோடு கீழே இருந்தவன் ஒரு நொடியில மேல வந்துட்டேன்னா, இவ்வளோ கீழே இருந்தவன் ராமானுஜரால இவ்வளவு மேல வந்திருக்கேன்னா எனக்கு நிகர் யாருமே இல்லை என்றே சொல்லலாம் என்று இந்த பாசனத்தில் தெரிவிக்கிறார். ஆக ராமானுஜர் என்ன பண்ணார்னா, நாம் சரணாகதி பண்ண வேண்டியது ரங்கநாதன் இடத்திலே. ரொம்ப பெரியவன் அந்த ரங்கநாதன், எல்லோரையும் ஆள்பவன் ரங்கநாதன், சாக்ஷாத் தர்மமாக இருந்து நமக்கு முக்தி தருபவன் ரங்கநாதன். இதை உலகத்துக்கு உபதேசித்தார். அத்தோடு என்னுடைய பெரிய பாபங்களை போக்கி எப்போதும் என் உள்ளத்தில் குடிவந்து நன்றாக நிறைந்து ஒப்பற்ற கருணையோடு இதிலே வாசம் செய்தார். இனி இவ்வளவு உயரம் அவரால் அடைந்தேனே, அடியனுக்கு யாருமே நிகராக முடியாது என்கிறார். அதுதான் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாதென்றன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான், எனக்காரும் நிகரில்லையே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Ramanuja showed the world that Lord Ranganatha is the asylum for all, the great one and the exceptional ruler. He destroyed the heaps of my indestructible sins. He dwelled within my heart night and day with his full attributes, with unparalleled compassion. There is no one equal to me now என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி நமக்கு ராமானுஜருடைய அருளை தவிர வேறு கதியே கிடையாது என்பதை திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கப் போகிறார். அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம்.
இறைஞ்சப்படும் பரநீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணல் இராமானுசன். இறைஞ்சப்படும் பரநீசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணல் இராமானுசன். என்னருவினையில் திறம் செற்றிரவோ பகலும் விடாதெந்த சிந்தையுள்ளே நிறைந்தொப்பர இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. என்னருவினையில் திறம் செற்றிரவோ பகலும் விடாதெந்த சிந்தையுள்ளே நிறைந்தொப்பர இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே.